ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது செப்டம்பர் மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. செப்டம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி செப்டம்பருடைய 2ஆம் தேதி அன்னைக்கு மிக முக்கியமான ஒரு சம்பவமானது நடக்க போகுது. அன்றைய நாள் என்னன்னு கேட்குறீங்களா? அன்று ஆவணி மாதத்துடைய அமாவாசையானது வருது. அமாவாசை ஒரு சம்பவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அமாவாசை ஒரு சாதாரண நாள் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தி இருக்கக்கூடிய நாள்னா அது இந்த அமாவாசை நாளை மெயினாக சொல்லியாகணும். அமாவாசையில் தான் தெய்வ சக்தி நிறைந்து இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்பவே முன்னோர்களுடைய சக்தியும் நிறைந்து இருக்கும். இந்த முழு அமாவாசை அன்னைக்கு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய தலையாய விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் செய்து நாம் பயன்பெறணும். அந்த வகையில் இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சில சேஞ்சஸ்னால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறுமா? அப்படி மாறக்கூடிய தலைவிதியை ஒவ்வொரு ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ரிஷப ராசிக்கார நேயர்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குமா, பாதகமான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பலனடையலாம். அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நாட்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு சில நேரம் அதிர்ஷ்டமாக இருக்கும், ஒரு சில நேரம் ஆபத்தாக இருக்கும். அதிர்ஷ்டமோ ஆபத்தோ நமக்கு என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக நாம் நல்ல விதத்தை படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நல்ல விதத்தை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அமாவாசையில் ஒரு சில பரிகாரங்கள் நாம் செய்தாகணும். அந்த அமாவாசை பரிகாரங்களை ஷேர் பண்ணுறேன். அமாவாசை பரிகாரங்களை தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஆவணி அமாவாசைனா என்ன, ஆவணி அமாவாசையுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் என்பது முன்னோர்களை வழிபடக்கூடிய தினமாக கடைபிடிக்கப்படுது. நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீரும் வார்த்து வழிபட்டால் நம்ம துன்பங்கள் தீர்ந்து இன்பங்கள் பிறக்கும் என்பது நம்பிக்கை. அதிலும் குறிப்பாக ஆடி, புரட்டாசி, தை, மாசி மாத அமாவாசைகள் மிகவும் விசேஷமாக கடைபிடிக்கப்படுது. இந்த ஆண்டு ஆவணி மாத அமாவாசையானது செப்டம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு வருது. ஸோ இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு புனித நாளாக கருதப்படுது. இந்த ஆவணி அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஜோதிட ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்தது சொல்லப்படுது. காரணம் 5 கிரகங்களுடைய ஆட்சி பலம் மற்றும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த அமாவாசை வருவது தான். சனி பகவான் மகர ராசியில் அதிலும் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கும்போது, குரு பகவான் மீன ராசியில், சந்திர பகவான் கடக ராசியில், சூரிய பகவான் சிம்ம ராசியில், புதன் பகவான் கன்னி ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய நாளில் இந்த அமாவாசை வருது. இவன் அந்தந்த கிரகங்களுடைய சொந்த வீடும் ஆட்சி வீடும் ஆகும். செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் சஞ்சரித்தாலும் அவருக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்வது சிறப்பு. சுக்கிரன் சந்திரனோடு இணைந்து காணப்படுறாரு. எனவே இந்த நாளில் நிகழக்கூடிய அமாவாசை மிகவும் முக்கியமானது. இந்த நாளில் இந்த அமாவாசை மிகவும் வழக்கத்தை விட ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதுனால முன்னோர்களை வழிபடுவது, கூடுதலாக தானங்களை செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ ஒவ்வொருவருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுது. அதில் ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், நீங்கள் இந்த அமாவாசை நாளில் என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கான தானத்தை என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. எனவே ரிஷபராசியில் பிறந்தவங்க இந்த அமாவாசை நாளில் முருகப்பெருமான் சன்னதிக்கு செல்லணும். முருகப்பெருமான் சன்னதிக்கு சேர்ந்து வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். முன்னோர் வழிபாடு செய்யலாம். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனையும் இந்த நாளில் உங்கள் ராசினர் நீங்கள் வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறமா திருமண தடை இருப்பவங்க வள்ளி தேவயானையோடு சமரதமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இந்த நாளில் தரிசனம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம். அப்புறம் பெருமாள் கோவில்களில் தாயாருக்கு தாமரை மலரை வாங்கி சமர்ப்பித்து வழிபாடு செய்திங்கன்னா நல்ல ஒரு பரிகாரமாக சொல்லப்படுது. அதை விட நல்ல ஒரு பிரச்சனை தீர்வுக்கு வழி என்று சொல்லப்படுது. அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷப ராசிக்காரங்க இந்த ஆவணி அமாவாசையில் செய்திடுங்க. ஸோ இப்போ நம்ம பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு பார்த்துட்டோம். அடுத்ததாக இப்போ உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்கல்ல, அந்த தலையெழுத்தை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரிஷப ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசியில் பயிற்சியாகி சஞ்சரிக்கிறாரு. அதனாலேயே இது வந்து சிம்ம மாதம் என்று சொல்லப்படும். இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சிம்ம அமாவாசை என்று சொல்லலாம். ஸோ ரிஷபராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சற்று கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்குது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. வீட்லேயும் சரி பணியிடத்துலேயும் சரி கவனமாக பேசுவது அவசியம். எச்சரிக்கையாக பேசுவது, எச்சரிக்கையாக செயல்படுவது அவசியம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலையில் சற்று அலைச்சலோ சிரமங்களோ சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். பெண்களுக்கு கூட சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பெண்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக தொண்டை மூக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகலாம். அதனால் இந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிப்பதற்கு இதுக்கு தகுந்தாற் போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பணியிடத்தில் சரியாக திட்டங்களை தீட்டி செயல்படணும். இல்லைனா பணியிடத்தில் உங்களுக்கு பயங்கர நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்களோடு அனுசரித்து செல்லுங்க. இல்லைனா சக ஊழியர்களோடு உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு உங்களுடைய வேலையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய திட்டங்களையும் ரகசியங்களையும் யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மீறி பகிர்ந்து கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் பெரிய இழப்பில் கொண்டு போய் முடியும். சொத்து சார்ந்த விஷயங்களில் கூட ஆவணங்களை சரியாக படித்து பாருங்கள். சொத்து சார்ந்த விஷயங்களில் அவசரப்பட்டு கையெழுத்திடுறது அந்த மாதிரி எந்த ஒரு இதையும் பண்ணாதீங்க. உங்கள் ராசிக்காரங்க இந்த அமாவாசைக்கு பிறகு எந்த ஒரு செயலை செய்வதிலையும் நிதானமும் எச்சரிக்கையும் தேவை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பெரிய இழப்பில் போய் முடியும். அது மட்டும் இல்லாமல் வணிகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது. வணிகத்தில் சுமாரான லாபம் தான் கிடைக்கும். அதனால் வணிகத்தில் புதிய முதலீடு எதையும் பண்ண வேண்டாம். சொத்து சார்ந்த விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். சொத்து சார்ந்த விஷயங்களில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாய் வழியில் ஆதாயம் உண்டாகும். தாய் வழியில் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. கடிவான பேச்சு ரொம்ப அவசியம். சூரியன் ராசிக்கு 10ல் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் சரியான திட்டமிடல் ரொம்ப முக்கியம். அந்த சரியான திட்டமிடல் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர ரிஸ்க் வரும். அப்புறம் நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசைக்கு பிறகு கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. மெயினாக படிப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் படிப்பு சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அவங்களுடைய ஆலோசனைப்படி எடுக்கணும். ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு தவறுதலாக போகும். அதே அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடங்க. அப்புறம் பாடங்கள் நிறைய படிக்க பாருங்கள். ஒவ்வொரு நாளும் பாடங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. பாடங்களை படிக்கிறது தான் உங்களோட தலையாய கடமையாக வைத்துக்கணும். விளையாட்டு வேறு இதிலெல்லாம் சிந்தனை போகிறது ரொம்ப தப்பு. இந்த டைம் அது போகிறது ரொம்ப தப்பு. அதனால் முடிஞ்ச அளவு விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடாமல் இருங்க. அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் ஆரோக்கியத்தில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க ஏதாவது புது விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். இந்த அமாவாசைக்கு பிறகு தியானம் இல்லைனா உடற்பயிற்சி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். உங்களோட வயசுக்கு ஏற்ப ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லாமல் தப்பிக்கலாம். இல்லைனா ஆரோக்கியத்துக்கு பெருசாக செலவு செய்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். செலவு செய்தால் கூட பரவாயில்ல, வலி தாங்கணும்ல. அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவ்வளோ ரிஸ்க் இருக்கிறதுனால இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கொடூரமான நாட்கள் என்று தான் சோதிடர்கள் சொல்கிறாங்க. இந்த கொடூரமான நாட்களில் நீங்கள் என்ன செய்தால் பரிகாரம் செய்தால் இந்த இது தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படுது. எல்லாத்துக்குமே முக்தி தரக்கூடிய சிவபெருமானுடைய பாதத்தை சரணடைஞ்சாவே நமக்கு பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா. அதனால் சிவபெருமான வழிபாடு செய்து சிவனுடைய அருளால் உங்கள் ப்ராப்ளங்களை தீர்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதற்கேற்ப நடந்துக்குங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்தோம் அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.